மாப்ள, என் பொண்ணுகிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களா? என் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அவங்க 2 பேரும் லைஃப் பார்ட்னர் ஆகிறதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். எல்லார்கிட்டையும் பத்மா நீ பிடிக்கலன்னு நீங்க சொல்லணும். பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க பொண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அடக்க ஒடுக்கமா வளர்த்திருக்கீங்க. ரொம்ப அமைதியான பொண்ணா இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னதுதான், எனக்கு ஓகேன்னா எங்க அம்மாவுக்கும் ஓகே தான். நான் போய் அவங்க கிட்ட பேசிட்டு அப்புறம் என்கேஜ்மெண்ட் மேரேஜை பத்தி முடிவு பண்ணிடலாம். இது போதும் மாப்ள, இது போதும். இவ்ளோ ஸ்வீட்டான விஷயம் சொல்லிருக்கீங்க. நான் உங்க எல்லாருக்கும் ஸ்வீட் எடுத்துட்டு வரேன். வா ஜெயந்தி, வாங்கக்கா. உட்காருங்க. என்ன அவன் இப்படி சொல்லிட்டான்? What the hell is going on? Idiot, fool, Shivana. ஷோ, இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ண போறேன்னு தெரியலையே. நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும். அதுக்கப்புறம் என்ன வரும்? என்னவா இருந்தா என்ன? பத்மாவும் ஸ்ரீனிவாசனும் 100 வருஷம் வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும். ஐயோ, தப்பா சொல்லிட்டேன். பத்மாவும் மோகனும் 100 வருஷம் வாழ்ந்தா எனக்கு அதுவே போதும். கடவுளே. வா சூர்யா, இந்தா லட்டு எடுத்துக்கோ. பத்மாக்காவுக்கும் பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. பத்மாவுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும்பா. அதுவும் மைசூர் பாக்னா ரொம்ப இஷ்டம். நான் சாயங்காலம் செஞ்சு கொடுத்துடுறேன். நான் சொல்ல வந்தது லட்டுவை பத்தியோ மைசூர் பாக் பத்தியோ இல்ல. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா தெரியாத மாதிரி நீங்க என்கிட்ட மழுப்புறீங்க. உங்களுக்கு கேட்க தயக்கமா இருந்தா சொல்லுங்க, நானே கேக்குறேன். யாரும் அவகிட்ட பேசி குழப்ப வேண்டாம் சூர்யா. மாப்பிள்ள கூட பத்மாவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. பிடிக்காமலே அவங்க 2 பேரும் அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அக்கா சொல்லலையே. சரி பெரியம்மா, அக்கா கிட்ட வேண்டாம். நம்ம வீட்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அண்ணம்மா கிட்ட கேட்டுதானே செய்வோம். இது அக்காவோட லைஃப். அவங்க கிட்டயாவது ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே. நான் அவளை 10 மாசம் சுமந்து பெத்த தாய். எனக்கு தெரியும் அவளுக்கு எது நல்லது, எது கெட்டது, என்ன பண்ணணும், என்ன பண்ண கூடாதுன்னு. உங்க எல்லாரையும் விட அவ மேல அக்கறை எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. அந்த கடவுளா பார்த்து இப்போ ஒரு நல்ல வரனை கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. அது தட்டி கழிச்சிட்டு நீ ஸ்ரீனிவாசனை போய் தேடி அந்த மாதிரி என்ன தேட சொல்றியா? இந்த வீட்டில் எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் என்ன பிடிச்சிருச்சு. இதுதான் கரெக்டான டைம். இப்போ உள்ள புகுந்து இந்த அத்தைக்கு இன்னும் கொஞ்சம் ஐஸ் வச்சா அப்புறம் நம்மளை யாரும் அசைக்க முடியாது.
இத பார், இந்த நல்ல சம்பந்தத்தை யாராவது கெடுக்கணும்னு மட்டும் பாத்தீங்க, இந்த ராஜி யாருங்கறத நீங்க பாப்பீங்க. பெரியம்மா, நான் சொல்றது ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க please. போதும் சூர்யா, நீ இதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல வேண்டாம். என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிவாயிருக்கு. நான் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கணும். இந்தா, நீ எடுத்துக்கோ. அத்தை, வாங்க மாப்ள, இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க. தேங்க்ஸ் அத்தை. என்ன மாப்ள தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல, ஸ்வீட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட் அங்க வரும்னு நினைச்சேன், ஸ்வீட் அங்க வரல. அதனால அது இருக்க இடத்துக்கு நான் வந்துட்டேன். லட்டு சூப்பரா இருக்கே. எந்த கடையில வாங்குனீங்க? கடையா? நானே என் கையால செஞ்சது மாப்ள. நீங்க செஞ்சதா? ஆமா. உங்க கைக்கு தங்க காப்பு தான் போடணும். போங்க மாப்ள, சாப்பிடுங்க. இந்த கிறுக்கு பெரிய ஜென்டில்மேன் மாதிரி பிஹேவ் பண்ணி சீன் போட்டான். பத்மாவுக்கும் எனக்கும் ரிலேட் ஆன விஷயம்னா ஓப்பனா சொல்லுங்க, நான் ஒண்ணு தப்பா நினைக்க மாட்டேன்னா. ஷோ, நானும் நம்பி எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லிட்டேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே ஆப்போசிட்டா சொல்லிருக்கான். ஏன் அவன் அப்படி சொன்னான்னு நம்ம அவன்கிட்ட கேட்டு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இம்மீடியட்டா அவனை மீட் பண்ணி பேசணும். அத்தை, எனக்கு வாங்க போங்கன்னு ரொம்ப மரியாதை கொடுத்து கூப்பிடுறீங்க. வயசுல பெரியவங்க நீங்க. என்ன மோகன்னு பேர் சொல்லியே தாராளமா கூப்பிடலாம். என்ன மாப்ள நீங்க வீட்டுக்கு வர போற மாப்ள, உங்களை நான் எப்படி பேர் சொல்லி கூப்பிட முடியும்? நான் உங்களை மாப்ளன்னு தான் கூப்பிடுவேன். சரிங்க அத்தை, உங்க இஷ்டம். உங்களை பார்த்தா அப்பா அம்மா பேச்சை கேட்டு நடக்கிற அடக்க ஒடுக்கமான பொண்ணு மாதிரியே இருக்கீங்க. அண்ட் எக்ஸலண்ட் ஒய்ஃப் இட்ஸ் அ க்ரௌன் ஆஃப் ஹர் ஹஸ்பண்ட் அப்படின்னு ஒரு ப்ராவர்ப்ஸ் இருக்கு தெரியுமா? நீங்க அப்படி இருப்பீங்கன்னு நம்புறேன். அந்த மாதிரி ஒரு அழகான வாழ்க்கைய உங்க கூட நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். பத்மா, பத்மா, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரிடி. இத்தனை நாளா உனக்கு கல்யாணம் நடக்காம போனது கூட நல்லதுக்குதான். இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மோகனுக்கு உன்னை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு. இத்தனை நாளா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கூட, சீக்கிரமா மாங்கல்ய பாக்கியம் கூடன்னு போகாத கோயில் இல்ல. உனக்கு என்னடி குறைச்சல்?
பாக்குற எல்லாருக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா யாரோ பண்ண தப்புக்கு உன்னை பலிகடா ஆக்கிட்டாங்க. ஆனா இது எதையும் மனசுல வச்சுக்காம அந்த மோகன் தம்பி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்பதான் தலைபாரம் இறக்கி வச்ச மாதிரி நிம்மதியா இருக்கு. ஒரு விஷயம் நடக்காம தள்ளி போயிட்டே இருந்தா ரொம்ப நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த சாமி தான் இந்த மோகனை அனுப்பி வச்சிருக்காரு. ஏய் பத்மா, நீ பாட்டுக்கு என்கிட்ட இருக்கிற மாதிரி அந்த மோகன் கிட்ட இல்ல 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 சாரி மாப்பிள்ள கிட்ட இப்படி அமுக்கினி மாதிரி இருக்காத. யாருக்குமே பிடிக்காம போயிடும். நல்ல கலகலகலன்னு பேசணும். ஓப்பனா பேசினாதா அவருக்கும் ரொம்ப பிடிக்குமா? என்ன கூட நல்லா பேசுறீங்கன்னு சொன்னாரு. இங்க பாரு, மாப்பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ, புரியுதா? சரி இரு, நான் வரேன். பாக்குறவங்களுக்கு எல்லாம் என்ன பிடிக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே எனக்கு அவங்கள பிடிக்கணும்னு என்னைக்காவது வேண்டிக்கிட்டியாமா? மோகனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோன்னு சொல்றியே, எனக்கு மோகனை பிடிக்குமான்னு கேட்க மாட்டியா? நான் இதெல்லாம் உன்கிட்ட கேட்கணும்னு தான் நினைக்கிறேன். ஒருத்தரை காயப்படுத்தினா அது எவ்வளவு வலிக்கும்னு எனக்கும் தெரியுமா? என்னால உன்னை கஷ்டப்படுத்த முடியல. என் வலி என்னோட போகட்டும். ஆசைப்படுற வாழ்க்கை கிடைக்கிறதுக்கும் ஒரு தகுதி இருக்கணும். நான் ஏன் ஆசைப்பட்டு தொலைச்சேன்? எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாழா போன மனசு. எனக்கு கல்யாணம் ஆனா எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனா எனக்கு பிடிச்சவனை மறக்கவும் முடியாம, அப்பா அம்மா ஆசைப்பட்டவனோட வாழவும் முடியாம ரொம்ப நரகமா இருக்கு. மோகன் நல்லவர் தாம்மா, ஆனா ஸ்ரீனிவாசன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சும்மா. என்னால அவரை மறக்க முடியலம்மா. இவ்ளோ ஜாலியா பேசுறான். இவன் ஏன் பத்மா நீ பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்? ஒருவேளை நான் மிஸ்கம்யூனிகேட் பண்ணிட்டேனா? இல்ல அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையா? I can't understand this anymore. நான் சொல்லட்டுமா? இல்ல, நான் ஏன் ஓகே சொன்னேன்னு புரியாம புலம்பிக்கிட்டு இருக்கியே, என்ன ரீசன் நான் சொல்லட்டுமான்னு கேட்டேன். அதுக்கு முன்னாடி லட்டு சாப்பிட்றியா? ஏன்னா எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பொதுவா அல்வா தான் கொடுப்பேன், ஆனா இப்ப அது ஸ்டாக் இல்ல. சரி, அதை விட காரணம் புரியாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குமே. அப்ப நான் சொன்ன விஷயம் உனக்கு புரிஞ்சுது, தெரிஞ்சுதான் இப்படி பண்ணிருக்கேன். ஏன்
கூல் 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 நல்லா புரிஞ்சது. பத்மாவை சீனிவாசன் பொண்ணு பார்க்க வந்தது, அடுத்து அவங்க 2 பேரும் லவ் பண்ணது, அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணது, எல்லாம் எல்லாம் எனக்கு புரிஞ்சது. எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் காதல். புரியாததும் கூட. பிடிச்சது ரொம்ப பிடிச்சது பணம். பணம் அது மட்டும்தான். அது இங்க நிறைய இருக்கு. எனக்கு இந்த காதல் மேட்டர் சொல்லி எனக்கு ஒரு பிளான் போட்டு கொடுத்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். அதை வச்சு நான் ஒரு பெரிய கேமே விளையாட போறேன். வெயிட் அண்ட் வாட்ச். நீ இவ்ளோ மோசமான ஆளா இருப்பேன்னு நான் நினைச்சே பார்க்கல. இப்பவே உன்னை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்றேன். அப்ப தெரியும் இந்த வீட்ல இருக்கிறவங்க யார் என்னன்னு. ஒரு நிமிஷம். அந்த தப்ப இப்ப உடனே பண்ணணுமா? அதுவும் இல்லாம நீ சொன்ன யாரும் நம்பவும் மாட்டாங்க. தேர்ட் பர்சன் நீ சொல்றத நம்புறப்போ நான் இந்த வீட்டு மருமக. நான் சொன்னா கண்டிப்பா நம்புவாங்க. அமெரிக்கன் பேபி. சீன் போடுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப நான் ஒரு சீன் போடுறேன், பாக்குறியா? பத்மானிய பிடிக்கலன்னு நீங்க சொல்லணும். நீ இவ்ளோ மோசமானவனா இருப்பேன்னு நான் நினைச்சே பார்க்கல. You cheated, cunning. இப்ப போய் சொல்லு என்ன பத்தி. சத்தியமா யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இந்த வீடியோவை நான் காட்டிடுவேன். இதனால உனக்கு தான் பிரச்சனை. ஆடு எப்பவும் கசாப்பு கடைக்காரனா தான் நம்புமா. பொண்ணுங்களும் கிட்டத்தட்ட அப்படித்தான். நாம உண்மையா இருக்கிற மாதிரி கொஞ்சம் நடிச்சா போதும், 100% பசங்க ஏமாத்திடலாம். மீதி இருக்கிற 10% தான் கொஞ்சம் கஷ்டம். அதையும் ட்ரை பண்ணா அதுவும் பாசிபிள் தான். பேசிக்கலி பொண்ணுங்க சென்டிமெண்ட் இடியட்ஸ். அதனாலதான் ஆம்பளைங்க யாரும் இல்லாத டயத்துல வீட்டுக்கு வந்தேன். ஈஸியா எல்லாரையும் கவுத்துட்டேன். இப்போ பத்மாவுக்கு கூட என்னை பத்தி நல்ல ஒப்பீனியன் இருக்கு. வேணா கேட்டு பாரு.